பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமாகி இருக்கிறார். தற்பொழுது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் இயக்குனர் சித்ரா லட்சுமணன். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். நடிகை சரோஜா தேவி காலமாகி இருக்கிறார். அவருடனான உங்கள் நினைவுகளை பகிர்ந்துக்கங்க. சரோஜா தேவி சமீப காலமா எந்த படத்திலையும் நடிக்கல. ஆனாலும் அவருடைய மரணம் மிகப்பெரிய தாக்கத்தை ரசிகர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்குன்னா, காலத்தை கடந்த ஒரு கதாநாயகியாக சரோஜா தேவி இருந்ததுதான் அதுக்கு முக்கியமான காரணம். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான கதாநாயகி எல்லோருடன் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் சரோஜா தேவி. தமிழ் சினிமான்னு மட்டும் சொல்ல முடியாது. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உட்பட எல்லா மொழிகள்லையும் அங்கே உள்ள முக்கியமான கதாநாயகர்களுடன் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றார் சரோஜா தேவின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் அழகு, நடிப்பு ரெண்டும் ஒரு சேர அமையப்பெற்ற ஒரு நடிகையாக சரோஜா தேவி இருந்ததுதான் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஜொலிக்காத கதாபாத்திரங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு முழு ஜஸ்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு நடிகையாக இருந்தாங்க. ஒரு பக்கம் கிளாமர், இன்னொரு பக்கம் உணர்ச்சி பூர்வமான நடிப்பு, ரெண்டுலையும் கொடிகட்டி பறந்ததுனால்தான் அத்தனை கதாநாயகர்களோடு ஜோடியா அவரால் நடிக்க முடிஞ்சு. அவருடைய திரைப்பட பயணம் அப்படின்றது மிக நீண்ட பயணம். இத்தனை மொழிகள்லயும் அவர் நடிச்சு இத்தனை கோடி ரசிகர்களை பெற்றிருந்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அர்ப்பணிப்பான நடிப்பு அப்படின்னு தான் நான் சொன்னேன். அந்த அளவுக்கு சிறந்த ஆற்றலுடைய நடிகை இன்றைக்கு நாம இழந்திருப்பது இந்திய சினிமாவிற்கே மிகப்பெரிய இழப்பா நான் பார்க்கிறேன். சார், அவர் நடிச்ச காலத்துல நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் பத்தின விவரங்களை சொல்லுங்க. அதை பத்தி சார், நடிகை சரோஜா தேவி அவர்கள் நடிச்ச காலத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. சரோஜா தேவி நடித்த பல படங்களுக்கு நான் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றிருக்கேன். அதனால ஒரு பத்திரிகை தொடர்பாளராகவும் அதுக்கு பின்னால் பத்திரிகையாளராகவும் அவங்களுடைய படப்பிடிப்புகள் எல்லாம் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மற்ற ரசிகர்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற ரசிகர்கள் திரைப்படங்கள்ல அவங்களுடைய நடிப்பை பார்த்தாங்க. நேர்லயே அந்த நடிப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல முறை கிடைச்சிருக்கு. இயக்குனர் காட்சியை விளக்கி சொன்ன உடனே அப்படியே கற்பூரம் மாதிரி அந்த காட்சியை பிடிச்சிக்குவாங்க. அந்த அளவுக்கு இயக்குனர் என்ன சொல்றாரோ ஏத்த மாதிரி அவர் என்ன எதிர்பார்க்கிறோரோ அதை விட கூடுதலா சௌகாஜா நடிச்சிருக்காங்களே, கூடுதலாக சரோஜா நடிச்சிருக்காங்களே தவிர குறைவா நடிச்சதா ஒரு காலம் சொல்ல முடியாது. எந்த கதாபாத்திரம் எடுத்துட்டாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நடிகையாக இருந்தவங்க தான் அவங்க. இல்லைன்னா எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி இத்தனை பேரோடும் பல படங்கள், எம்ஜிஆரோடலாம் பார்த்தீங்கன்னா கணக்கில்லாத படங்கள் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிவாஜியோடும் மிக அதிகமான படங்கள்ல. அந்த காலகட்டத்தில் சிவாஜி, எம்ஜிஆர் எப்படி ரசிகர் மத்தியில் இருந்தாங்க அப்படின்னு நல்லா உங்களுக்கு தெரியும். அப்படி அவங்களுக்கு நடுவில் போட்டி இருந்த காலகட்டத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் கதாநாயகன் நடிக்கிறதுன்றதே ஒரு மிகப்பெரிய சவால். அந்த சவாலை ரொம்ப அழகாக எதிர்கொண்டவங்க தான் சரோஜா தேவி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.